ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி சில விஷயங்கள் நம்ம என்ன தான் அண்ணனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில முடிவுகள் எடுத்தாலும், அவங்களுக்கான ஒரு இதுங்கிறது அங்கீகாரங்கிறது இங்கே கிடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிறது அப்பாவோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னென்னா அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் ஆக போகுது. ஆனால் 2 பேரும் ஒரு சிரித்து பேசிக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஒன்றா உட்காந்தது கூட நான் பார்த்தது கிடையாது. போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, அது அவங்களும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த பற்றி என்ன ஏதுன்னு பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அண்ணன் ஏன்னா அம்மா அப்பாவை மீறி கல்யாணம் பண்ணிக்கிற ஆளே கிடையாது. அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால சரி அண்ணன்ட்ட டேரெக்டாகவே போய்ட்டு நம்ம ஆஃபீஸில் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஆஃபீஸுக்கு போனேன். அண்ணனோட ஆஃபீஸ் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நியர்பை நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். சரின்ட்டு போயிட்டு நான் அவங்க இது மாதிரி இருக்காங்களா, ரகு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்களும் ரிசப்ஷனில் உள்ளவங்களும் அவங்க பிரதர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்தான். வந்ததுக்கப்புறம் என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கே, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 1 ஹவர் டைம் கேட்டு வாயேன், இப்போ தான் உனக்கு பிரேக் தான் விட போகிறாங்களே அப்படின்னோடனே, சரிவா நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் லஞ்சுக்கு வெளியில் போகிறதுக்காக வெளியில் போனோம். பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் ஆர்டர் பண்ணோம். உடனே எதுக்கு திடீர்னு என்ன பேச வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதை நீ என்னென்னு எனக்கு அது என்னென்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, என்ன விஷயம் எதாக இருந்தாலும் வீட்டிலேயே கேட்டிருக்க வேண்டியதுதானே, ஏன் இவ்வளோ தூரம் வந்தேன், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்டேன். இல்லை அண்ணியும் உனக்கு எனக்கு லவ் மேரேஜ் மாதிரி எனக்கு தெரியல, இதில் இந்த மேரேஜில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, அதை சொல்லு அப்படின்னோடனே, அது உனக்கு தெரியணும் அப்படிங்கிறது நான் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். உனக்கு நான் என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான்ல, என்னோட ஒரு 3 வருஷமாக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சிவா தான் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணது. அவன் ஒரு நிச்சயம் பண்ணிட்டான். ஆனால் நிச்சயம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா, அவன் வேற ஒரு பொண்ணை அவங்க வீட்டில் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணை வசதியான வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டிலே வச்சு சிம்பிளாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு, இந்த பொண்ணுக்கு என்னை இப்போ தெரியும், முன்னாடியே என்கேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் போனப்போ தெரியும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் போயிட்டு அவங்க அப்பா இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்னால இந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்பா ஒரு 2-3 நாள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணை காலேஜ் படிச்சிகிட்டு இருக்கா. இவங்க தான் பொண்ணுங்கிறதுனால இந்த மேரேஜ் இவன் பண்ணது தவறு தானே சொல்லு. இவன் அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கக்கூடாது. பார்த்துட்டு இப்போ அதிகமாக இது தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த நேரத்தில் அவங்க அப்பாவோட கடைசி ஆசை பொண்ணுக்கு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், வாழ்க்கையை அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான். அதனால எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே தெரியலை. எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக இவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும், அவங்க அப்பா ஒரு லாஸ்ட்டு சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால நான் நானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மா எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே தான் மேரேஜ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. லாஸ்ட்டில் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அது இவங்களும் நானும் ஒரு சரியாக பேசிக்கிட்டது கூட கிடையாது. மேரேஜுங்கிறது லவ்வெல்லாம் கிடையாது. அவனுக்காக நான் அவங்க உயிர் லாஸ்ட் ஆசைக்காக நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவங்களுக்கு அந்த வீடு மட்டும்தான், இருக்கிற வீடு மட்டும்தான். தங்கச்சியை அவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேலை பார்த்து. இப்போ இவங்க வேலைக்கு போனால் அவங்க ஃபேமிலிக்கு அந்த சேலரி கொடுத்தாங்கன்னா, அவங்க தங்கச்சி படிப்புன்னு ஒரு 1 இயரில் முடிஞ்சிட்டுனா அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அது வரைக்கும் இவங்க ஜாபுக்கு போகிறேன்
அப்படின்னாங்க. இவங்களும் நல்ல சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால, மாதம் ஒரு 30,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு இருக்காங்கங்கிறனால, எதுக்கு அது வேணான்னு சொல்லுவோன்ட்டு நானும் வந்து, "நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்மிஷன் குடுத்துட்டேன் அப்படின்னோனே, இத கேட்டோனே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே அந்த நேரத்தில் புரியல. சரி நான் இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும். நீ வந்து லவ் யாரையும் பண்ணல அப்படிங்கிறது தெரியும். திடீர்னு வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் பாவம் கஷ்டம் தானே. இது அப்பாவ இழந்துட்டு இந்த மாரி வந்து நினச்ச வாழ்க்கை இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு என்ன பண்ணுறது, எது எது அந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அது நடக்கும். ஒண்ணும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, இல்ல இப்போ நம்ம அடுத்து தங்கச்சியோட மேரேஜை நல்லபடியா நடத்தணும். அப்போ தான் எல்லா நகையும் ரெடி பண்ணிட்டாங்க. பணம் மட்டும் தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் நான் வந்து ஆஃபீஸில் கேட்டிருக்கேன். அவங்களும் எனக்கு சேலரியில் லெஸ் பண்ணிக்கிற மாரி மந்த்லி மந்த்லி 5,000 அந்த மாதிரி லெஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு 2 lakhs தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே